ஜெம் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை சுருக்கமாக பார்ப்போம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். இன்று 2/8/2024 ஆடி மாதம் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. ஆடி வெள்ளிக்கிழமையில் இது முக்கியமான ஒரு அம்மன் வழிபாட்டுக்குரிய நல்ல நாள். திரையோதசி திதி மாலை 4:52 வரை, அதன் பிறகு சதுர்த்தசி திதி. திருவாதிரை நட்சத்திரம் பகல் 1:02 வரை, அதன் பிறகு புனர்பூச நட்சத்திரம். சித்த யோகம். நல்ல பல மங்களமான நிகழ்ச்சிகள், மங்களமான ஒரு பொருட்கள் வாங்கிறது, இதெல்லாம் இன்றைக்கி போகலாம். ஏன்னா ஆடி வெள்ளிக்கிழமை ரொம்ப அருமையான நல்ல நாள். எதுவுமே பண்ணக்கூடாதுன்றலாம் கிடையாது, பீட மசாலாம் கிடையாது. நல்ல மாதம். நீங்கள் ஆடி வெள்ளிக்கிழமை தாலி வாங்க போகிறீங்க, தங்கம் வாங்க போகிறீங்க, ஏதோ ஒரு நல்ல ஒரு மோதிரம், இந்த மாதிரியான நல்ல ஆபரணங்கள் சேர்க்கைக்கு உண்டான நல்ல நாள் இது. 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை சுருக்கமாக பார்ப்போம். முதலாவதாக மேஷராசி. மேஷராசியில் அஸ்வினி, பரணி, கிருத்திகை 1ஆம் பாதம் வருகிறது. இந்த மேஷராசிக்காரர்களுக்கே பார்த்திங்கன்னா ஒரு நேர்மையான குணம். எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் அழகாக செய்யணும், ஒரு தப்பில்லாமல் செய்யணும்னு நினைக்கக்கூடிய இவங்களுக்கு இன்றைக்கி 3ஆம் இடத்தில் சந்திரன் 3இல் இருந்தால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா வெற்றி. நீங்கள் எந்த காரியத்துக்கு நீங்கள் போனீங்கனாலும் சக்ஸஸ் ரேட் ஜாஸ்தி இருக்கும் சார். அது நீங்கள் பிளான் பண்ணி போகிறீங்களா போனால இன்றைக்கி கிரகநிலை உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருக்குது. எல்லா காரியங்களும் வெற்றியை அடைக்கப்படுது. புதுசாக ட்ரெஸ் வாங்க போனால் அதுலேயே நல்ல ட்ரெஸ் அமையும். வஸ்திர லாபம், தன லாபம் எல்லாமே இன்றைக்கி ரொம்ப அருமையான நல்ல பலன்களை நிச்சயமாக கொடுக்க போகிறது. பெண்களால் அனுகூலம் அப்படின்னும் போது உங்களுடைய மேலதிகாரிகள் உங்கள் பெண் அதிகாரியாக இருந்தால் அவங்க கூப்பிட்டு உங்களை பாராட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஈவன் தட் வீட்டிலே கூட மனைவிகிட்ட நல்ல பேர் வாங்குறதும் பெண்கள் அனுகூலம் தான். தாயார் உங்களை வாழ்த்துறதும் பெண்கள் அனுகூலம் தான். அதனால் பெண்கள் வகையில் இன்றைக்கி நீங்கள் நல்ல பலன்களை நிச்சயமாக பார்க்க போகிறீங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்க போகுது. அந்த செய்தொழில் வியாபாரம் உங்கள்தாக இருந்தாலும் சரி, நீங்கள் வேலை செய்கிற ஒரு கடையாக இருந்தாலும் சரி, உங்களால் அவங்களுக்கு நல்ல லாபம் நிச்சயமாக கிடைக்க போகிறது. நல்ல செய்திகள் சேரப்போகுது. சுப செய்திகள், திருமணம், மகப்பேறு, மணப்பேறு, இது மாதிரியான நல்ல பேர் வாக்கியங்கள்லாம் இன்றைக்கி நல்ல செய்திகளாக வரப்போகிறது. பரணி நட்சத்திரம் 4 பாதமும் இதில் தான் வருது. இன்றைக்கி ரொம்ப ஆனந்தமான நாள், நல்ல நாள். இந்த நாளில் மகான்கள் தரிசனம், அனுஷ்டானத்துக்கெல்லாம் போவீங்களான்றது, நல்ல கோவில்களுக்கு போவீங்க. இந்த மாதிரி தெய்வ தரிசனங்கள்லாம் இன்றைக்கி ரொம்ப அருமையான நல்ல ஆசைகளை கொடுக்கக்கூடிய நல்ல நாள். கிருத்திகை நட்சத்திரம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம் ஒரு வினோதமான ஒரு பழம். இது ஒரு பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் சாப்பாட்டிலே உங்களுக்கு விருப்பம். ரொட்டீனாக சாப்பிட்டுட்ருக்கீங்க, அந்த சாப்பாடே வேண்டாமே, வேறு மாற்றுவோமே, வேறு சேஞ்ச் வேணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு மனோபாவம் இன்றைக்கி உங்களுக்கு வரப்போகிறது. ஆக மொத்தம் மேஷராசிக்கு இன்றைக்கி 70% நல்ல பலன்களை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க வர ராசி ரிஷபராசி. ரிஷபராசிக்காரர்கள் தாய்ப்பாசம் மிகுந்தவர்கள். ஏன்னா இந்த ரிஷபராசியில் சந்திரன் 120% பலத்தோடு இருக்கார். அப்படிப்பட்ட ரிஷபராசிக்காரர்கள் 2ஆம் இடத்துல, ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்குது. சந்திரன் 2ஆம் இடத்துல இருந்தால் என்ன சார்லாம் எனக்கு ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராசிக்காரர்களுக்கு தேவையில்லாத மற்றவர்களோட மனத்தாங்கல்கள் வரலாம். அவங்ககிட்ட நீங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறீங்க, அந்தளவுக்கு அவங்க இல்லை அப்படின்னா உங்களுக்கு மனசு கஷ்டம் வந்துடுது. அதை நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். அடுத்தது பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரம் நீங்கள் ரொம்ப ஆனந்தமான நாள். எழுந்தலேருந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க, எல்லாத்துக்கும் சிரிப்பீங்க, ரொம்ப சந்தோஷமான நாள். பெரியவங்க ஆசி, பெரியவா, காஞ்சி பெரியவா மாதிரி மகான்களின் ஆசையெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். அடுத்த நம்ம பார்க்க போகிற ராசி ரோகிணி நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி பகைவருடன் வீண் சச்சரவு, தேவையில்லாத நீங்கள் ஆர்கியூ பண்ணி பகைவர்களை நீங்களாக வளர்த்து விடுவீங்க. அதனால் பேச்சை குறைச்சி அவங்கள கண்டுக்காமல் நகர வேண்டிய முக்கியமான நாள். அடுத்ததாக மிருகசீரிஷ நட்சத்திரம் 1-2 பாதங்கள். இதில் பார்த்திங்கன்னா வெளிநாடு போகிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்க பாஸ்போர்ட்டு, விசா, இந்த மாதிரியான ஒரு நல்ல செய்திகள், அது சம்மந்தமான ஒரு முக்கியமான ஒரு வாழ்க்கை திருப்பம் உள்ள ஒரு நிகழ்ச்சிகள் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறது. ஆக மொத்தம் ரிஷபராசிக்காரர்களுக்கு 60% நல்ல பலன்களை நிச்சயமாக சொல்லலாம். அடுத்தது நம்ம பார்க்குற ராசி மிதுன ராசி. மிதுன ராசிக்காரர்கள் சுத்தத்திற்கு பேர் போனவர்கள். எல்லாமே சுத்தமாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அவங்களுடைய நகமெல்லாம் பாருங்களேன், ரொம்ப க்ளீனாக வச்சுருப்பாங்க. அவங்களுடைய பொருட்கள்லாம் ரொம்ப சுத்தமாக வச்சுருப்பாங்க. அவங்களுடைய பீரோ இந்த மாதிரி புக்ஸு அடுக்கி வைக்கிறதுலேருந்து பீரோவில் துணி வைக்கிறதுல எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும்.
அப்படிப்பட்ட ஒரு சுத்தத்திற்கு பேர் போன இவர்களுடைய ராசியிலே இன்றைக்கி சந்திரன் இருக்குது. அந்த ராசியில் சந்திரன் தான் என்ன ஆகும்னா செய்தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் வெறுப்படிக்கும். எதுக்கு இதையே பண்ணிக்கிட்டு இருக்கோம், ரொட்டீனாக இதே பண்ணிக்கிட்டு இருக்கோமே, ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணலாமா, மாற்றலாமா, இடம் மாற்றலாமா, இல்லை பொசிஷன் மாற்றலாமா, அதுக்கான அந்த சில மாற்றங்கள்லாம் தேவைப்படுது அப்படின்னு சிந்திக்கக்கூடிய முக்கியமான நாள். அந்த மாற்றங்கள்லாம் நல்ல மாற்றங்களாகவும் இன்றைக்கி அமையும். ஏன்னா நீங்கள் அஷ்டம சனியில் வெளியே வந்துட்டீங்க. அதனால் அது ரொம்ப தைரியமாக நீங்கள் தொழில் மாற்றம், இடமாற்றம்லாம் செய்யலாம். நட்சத்திர பிரகாரம் இவங்களுக்கு வந்து மிருகசீரிஷ நட்சத்திரம் 3-4 பாதங்கள் வந்து உஷ்ணத்தால் ஜுரம், கட்டி இந்த மாதிரியான விஷயங்கள் வரலாம். பாடி ஹீட்டு இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் பார்க்கணும். டாக்டரை போய் பார்க்கறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். அடுத்தது திருவாதிரை நட்சத்திரம் ரொம்ப அருமையான நாள். குருவோட ஆதிக்கத்தில் வரீங்க இன்றைக்கி. ரொம்ப அருமையாக இருக்கும். தன லாபம், எக்கச்சக்க லாபம். எப்படி வைப்பீங்களோ பணத்தை அதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அரசாங்கத்தால் அனுகூலம். அரசு வழியில் நீங்கள் சில சலுகைகள் எதிர்பார்த்துக்கலாம். பேங்க்கில் லோன் எதிர்பார்த்துருக்கலாம். அதெல்லாம் ஒரு நல்ல செய்தியாக வந்து சேரப்போகிறது. புனர்பூச நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள். அப்படி வந்து இவங்களுக்கு சனியோட ஆதிக்கத்தில் மாட்டுறீங்க. இருந்தாலும் பரவாயில்ல. தேவையில்லாத சில செயல்கள்லாம் செஞ்சுட்டு இது நீங்கள் செஞ்சுருக்க வேண்டாமோ, இப்படி பேசியிருக்க வேண்டாமோ அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு இருக்க போகிறது. அதுமாதிரி செலவு கொஞ்சம் குறைக்கணும் சார். வீண் செலவாகிறது கொஞ்சம் சிக்கனமாக இருக்கிறது நல்லதை கொடுக்கும். ஆக மொத்தம் மிதுனராசிக்காரர்களுக்கு 65% நல்ல பலன்களை நிச்சயமாக சொல்லலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிற ராசி கடகராசி. கடகராசிக்காரர்களுக்கு வந்து இன்றைய தினம் சந்திரன் 12ல் மறையிறாருன்னு என்ன அர்த்தம், ராசிக்கு பின்னால் போயிடுறார். 12ஆம் வீடு வந்து ராசிக்கு பின்னால் இருக்குது. அதனால் சந்திரனுடைய நேரடி பார்வையிலேருந்து நீங்கள் விலகிறீங்க. அதனால் என்ன ஆகும்னா உங்களுக்கு தேவையில்லாத விரயங்கள், வீண் செலவுகள் வந்து சேரலாம். நீங்கள் அதை வந்து செலவு பண்ணியிருக்க வேண்டாமே அப்படின்னு வீட்டில் வந்து ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு செலவு. அதனால் சிக்கனமாக இருக்கிறது ரொம்ப நல்ல அருமையான நன்மைகளை தரும். பணம் காசு கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்க வேண்டிய முக்கியமான நாள். கடகராசிக்காரர்களுக்கு வந்து சந்திரன் ராசி வந்து ஆட்சியில் தான் இருக்கார். ஆனால் அவங்களுக்கே அந்த சந்திரன் வந்து 12ல் போகும்போது இது மாதிரியான பிரச்சனைகள் வரலாம். புனர்பூசம் 4ஆம் பாதம் இந்த ராசியில் வருது. அவங்களுக்கு வந்து இன்றைக்கி திருட்டு பயம், அதாவது உங்களுடைய பொருட்கள் காணாமல் போவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பார்த்துக்குங்க. உங்களுக்கு வந்து அந்த மாதிரி திடீர் திருட்டு, பணம்லாம் மேக்ஸிமம் யாரும் எடுத்துகிட்டு போகிறதில்ல, எல்லாமே இப்போ டிஜிட்டல் மயமாகிடுச்சு. அதனால் உங்கள் பொருள் 2 வீலரில் ஆரம்பித்து கார்லேருந்து எல்லாமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்க வேண்டிய முக்கியமான நாள். அடுத்ததாக பூச நட்சத்திரம் 4 பாதமும். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இவங்களுடைய செய்தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் வருது. ஆனால் உங்களுக்கு தெரியாமே உங்களை யாரோ ஏமாத்துறாங்க. லாபம்லாம் வேறு ஏதோ வழியில் போயிட்டுருக்கு. அதை நீங்கள் எச்சரிக்கையாக கண்டுபிடிக்க வேண்டிய முக்கியமான நாள். அடுத்தது ஆயில்ய நட்சத்திரம். ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் எப்போவுமே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்னு சொல்லுவோம். நல்ல பர்சன்ஸ். அவங்களுக்கு வந்து இன்றைக்கி அரசாங்க அனுகூலங்கள் நிச்சயமாக இருக்குது. அரசுலேருந்து சில விஷயங்களை இவங்க எதிர்பார்த்தாங்க. அது வந்து டேக்ஸில் சலுகைகள்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியாக இருக்கலாம். திடீர்னு அரசு சம்மந்த வங்கியிலேருந்து உங்களுக்கு அழைப்பு வரலாம். நீங்கள் எதிர்பார்த்த தொகை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஆக மொத்தம் கடகராசிக்கு இன்றைக்கி 70% நல்ல பலன்களை நிச்சயமாக சொல்ல முடியும். அடுத்தது நம்ம பார்க்க போகிற ராசி சிம்மராசி. சிம்மராசிக்காரர்கள் வந்து சூரியனோட ஆதிக்கத்தில் வராங்க. அந்த ராசியினுடைய அதிபதியே சூரியன். அதனால் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அரசாங்க சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துடும். எதுவுமே இருக்காது. இவங்க போனாங்க இல்லது நம்மளே கூட இவங்களை சிம்மராசிக்காரர்களை கூட கூப்பிட்டு போனோம்னா அரசு வேலைகள் சுமூகமாக முடியும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல பவரான ஆட்களான இவங்களுக்கு இன்றைக்கி சந்திரன் 11ல் இருக்குது. ரொம்ப அருமையான நல்ல நாள். இவங்க நினச்சது நினைக்காத எல்லாமே நல்லபடியாக நடக்கும். சொந்தக்காரர்கள்லாம் வந்து சேருவாங்க வீட்டுக்கு. நண்பர்கள் உறவினர்களோடு நீங்கள் வெளியில் போய் ஜாலியாக இருந்துட்டு வருவீங்க. தன லாபம் இருக்க போகிறது. உங்களுடைய கிடைத்தான் சார், இருந்தாலும் நீங்களே எதிர்பார்க்காத ஒரு நல்ல ஹெவியான லாபம் சார். இன்றைக்கி நல்ல நாள்னு சொல்லலாம். அவ்வளோ அருமையான நாள். நட்சத்திர பலன் பிரகாரம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மக நட்சத்திரக்காரர்கள் தான் சொன்னேன். உங்களுக்கு வெளியில் போயிட்டு சினிமா ட்ராமா கிடையாது, சினிமா இந்த மாதிரி மியூசிக்கல் ப்ரோக்ராம்ஸு, அட்லீஸ்ட் பீச்சு இது மாதிரியாவது போயிட்டு ஒரு உல்லாசமாக கழிக்கக்கூடிய ஒரு நல்ல அருமையான நாளாக இருக்க போகிறது. புற நட்சத்திரம் 4 பாதம் இங்கே வருது. இதில் பார்த்திங்கன்னா இடம் மாறுதல், உங்களுடைய வீடு மாற்றம் அல்லது தொழில் மாற்றம், தொழிலில் வந்து வேலையில் வந்து இடமாற்றம், இந்த மாதிரியான மாற்றங்களுக்கு உண்டான நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரப்போகிறது. மாற்றங்கள் வந்து ஏற்றுக்கு நல்ல அருமையான டைம். இப்போ 7ஆம் இடத்துல சனி இருக்குது. குடும்ப சனிலாம் அதை பற்றி கவலை கிடையாது. ஆனாலும் நல்ல நேரம் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்குது. உத்திர நட்சத்திரம் முதல் பாதம்.
இதில் என்னென்னா இவங்களே எதிர்பார்க்காம எதையாவது ஒன்று சொல்லி வைப்பாங்க, பேசிடுவாங்க. அதனால் வீண் சிக்கல்கள் வர வாய்ப்பு இருக்குது. அதிகப்படியாக இன்றைக்கி பேச்சை குறைக்க வேண்டிய ஒரு முக்கியமான நாளாக உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்குது. ஆக மொத்தம் சிம்மராசிக்கு இன்றைக்கி வந்து 70% நல்ல பலன்களை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ராசி கன்னிராசி. கன்னிராசிக்காரர்கள் வந்து விஷ்ணுவின் அனுகிரகம் பெற்றவர்கள். அது மகாவிஷ்ணுடைய அனுகிரகம் இருந்தால்தான் அந்த வீட்டில் வந்து கன்னிராசியில் பையனோ பொண்ணோ பிறக்கும். விஷ்ணுவனுடைய ஆதிக்கம் பெற்ற இவர்களுக்கு இன்றைக்கி சந்திரன் 10ல் இருக்கார். அமைதியானவர்கள், நல்லவர்கள், மற்றவர்களுக்கு உதவக்கூடியவர்கள், ஏணி போன்றவர்கள் எல்லாம் ரைட்டு. அந்த ஏணி மேலே ஏறுமான யாராவது அங்கே தான் இருக்கும். ஓடம் போன்றவர்கள், ஓடம் வந்து எல்லாரையும் கொண்டு போய் கரை சேர்க்கும், ஆனால் அது தண்ணியிலே தான் இருக்கும். அப்படியே கரையில் வந்தாலும் கவுத்து போட்டுருவாங்க. அப்படிப்பட்ட கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி 10ஆம் இடத்துல சந்திரன் வரும்போது அவர்களுடைய தொழில் மாற்றம் அல்லது இன்னும் கொஞ்சம் மேலே போகணும், முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இன்றைக்கி அதிகமாக இருக்க போகிறது. அதுக்கெல்லாம் நல்ல பலனும் கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து மற்ற கிரகங்களுடைய ஆதிக்கங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் உங்களுடைய ராசி கன்னிராசியிலே கேது இருக்கிறதுனால கொஞ்சம் மனக்குழப்பங்கள் வரலாம். அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சுமாராக தான் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மேலதிகாரிகளோடோ அல்லது உங்களுடைய எதிரே நீங்கள் நினச்சிட்டு இருக்கவங்களோட வீண் விவாதம் வருமே, அதை அவாய்ட் பண்ண முடியுமான்னு பாருங்கள். பெரிய ஆஃபீஸர்ஸ் இன்றைக்கி ஒரு கேள்வி கேட்கணும், பார்த்துடணும் அப்படிங்கிற மாதிரியான மூடோடு இன்றைக்கி போகிடாதீங்க. ஏன்னா ஏன் சார் வீண் வம்பு? ஏன்னா பெரிய அதிகாரிகளை நம்மளால் ஜெயிக்க முடியும்னா பார்க்கலாம், முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் பேசாமல் இருந்துடலாம். ஆனால் வீண் விவாதம் வரலாம், அதை நீங்கள் தவிர்க்கலாம். அடுத்ததாக சித்திரை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரத்தில் இன்றைக்கி அருமையான நல்ல செய்திகள்லாம் வரப்போகுது. கல்யாணம் சம்மந்தமாக, திருமண சம்பந்தம் அல்லது வந்து குழந்தை பேர், இந்த மாதிரி ஒரு முக்கியமான நல்ல செய்திகள்லாம் இன்றைக்கி வரும். ஆக மொத்தம் கன்னிராசிக்காரர்களுக்கு 65லேருந்து 70-75% நல்ல பலன்கள் நிச்சயமாக. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ராசி துளாராசி. துளாராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திரன் 9ல் இருக்குது. 9ஆம் இட சந்திரனால் வந்து வீண் பயம் வரல சார், தேவையில்லாத பயம். உங்களுக்கு அந்த பயம் இன்றைக்கி தேவையில்லை, ஆனால் அந்த பயம் உங்களுக்கு சூழ்ந்திருக்கும். வயிற்றில் சில பிரச்சனைகள் இருக்கலாம். அதாவது கொஞ்சம் ஏற்கனவே வயிற்று வலி இருக்குது, வயிற்றில் எரிச்சல் இருக்குது, அப்புறம் வந்து இந்த அல்சர்னுவாங்க, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து இன்றைக்கி கொஞ்சம் தலை தூக்கும். அதனால் தகுந்த மருத்துவரை நீங்கள் போய் பார்க்குறது ரொம்ப அருமையான நல்ல பலன்களை கொடுக்க போகிறது. மற்றபடி துளாராசிக்காரர்கள் வந்து சனி உச்சமர ராசி, உழைப்புக்கெல்லாம் அஞ்சாதவர்கள் நல்லவர், அதெல்லாம் ரைட்டு. ஆனாலும் நம்மளோட ஹெல்த்துன்னும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் சார். சித்திரை நட்சத்திரம் 3-4 பாதங்கள் துளாராசியில் வருது. அவங்களுக்கு இன்றைக்கி வந்து அரசாங்கத்தால் அனுகூலமான நல்ல பலன்கள் கிடைக்க போகிறது, தன லாபம் இருக்க போகிறது. மற்றவங்கக்கிட்ட நீங்கள் கொடுத்த பலன் இன்றைக்கி வந்து தேடி வரும். பணம் வந்து கடன் கொடுத்து திரும்பி வர்றதே பெரிய விஷயம் இல்லைங்களா? அப்படி ஒரு அருமையான நல்ல நாள். சுவாதி நட்சத்திரம் 4 பாதமும் இதில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு கொஞ்சம் வீண் அலைச்சல் இருக்கலாம் சார், வீண் சிரமம், தேவையில்லாத வந்து முயற்சி திருவினையாக்கம் அது இதெல்லாம் சொல்லிக்கிட்டு நீங்கள் இதெல்லாம் வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா வீண் சிரமமாக தான் போகும். தேவையில்லாத வேலையில் ஈடுபடக்கூடாது. விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதமும் இதில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி ஆரோக்கியம் நல்லா இருக்க போகிறது. ஆரோக்கியம் மேன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்பத்திரியில் இருப்பீங்க, இல்லை ஆஸ்பத்திரி போய் வந்துட்டு இருப்பீங்க, அவங்களே சொல்லிவிடுவாங்க, இனிமேல் நீங்கள் வந்து இத்தனை மாத்திரை போட வேண்டாம், இவ்வளோ கம்மியாக போட்டால் போகிறோம் அப்படிங்கிற ஒரு நல்ல செய்திகள் இன்றைக்கி வந்து சேரப்போகிறது. ஆக மொத்தம் துளாராசிக்கு இன்றைக்கி வந்து 75% நல்ல பலன்களை நிச்சயமாக சொல்லலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ராசி விருச்சிக ராசி. விருச்சிக ராசியினுடைய சிம்பிள் பார்த்திங்கன்னா தேள். எல்லோரும் சொல்லுவாங்க தேள் மாதிரி கொட்டுவாங்க, அப்படிலாம் கிடையாது. கொஞ்சம் முன்கோபம் வரும், அது நியாயமான கோபமாக இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்கள் கோபக்காரங்க தான், எதுக்குமே வந்து கொஞ்சம் டக் டக்குன்னு பேசிடுவாங்க. ஆனால் அந்த பேச்சும் நியாயமாக இருக்கும். ஒரு விஷயம் செய்கிறேன் அப்படின்னா செய்கிறேன்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னு நிச்சயமாக செய்வாங்க, மாற்ற மாட்டாங்க. அப்படிப்பட்ட நல்ல குணங்கள் கொண்ட இவங்களுக்கு இன்றைக்கி 8ல் சந்திரன், சந்திராசிரமம் இன்றைக்கும் இருக்குது. சார் நேற்று சொன்னீங்களே அப்படின்னா, ஏமா 2 நாள் இருக்கும். ஒரு ராசியில் வந்து சந்திரன் 2 நாள் இருக்கும். அப்படி அந்த 2 நாளுமே வந்து நம்ம எல்லாருக்கும் அந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அந்தந்த டயத்தில் வரும். விசாக நட்சத்திரக்காரனுக்கு ஒன்று வரும், அனுஷ நட்சத்திரக்காரன் ஒரு நாள் வரும், கேட்ட நட்சத்திரம் இப்படி வரும். 2 நாளும் இருக்கும். ஆனால் அந்த 2 நாளுமே ஒரே விருச்சிக ராசிக்காரர்கள் பயந்துட்டு இருக்கிறது வேஸ்ட்டு. நம்ம நட்சத்திரத்துக்கு எப்போ வருதுன்னு தெரிஞ்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கலாம். அப்படி பார்த்திங்கன்னா இன்றைக்கி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அஷ்டம 8ல் வந்து சந்திரன் வரும்போது தேவையில்லாத குழப்பங்கள் வரலாம். அதனால தான் நல்ல முடிவுகள் எதுவுமே இன்றைக்கி எடுக்காதீங்க, கொஞ்சம் தள்ளி வைங்க. லெஃப்டாக ரைட்டாக ஸ்ட்ரைட்டாக போகிறதா இப்படிங்கிறது தான் குழப்பம் வரும். அதனால் வண்டி வாகனத்தில் போகும்போது கூட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்படிப்பட்ட இவங்களுக்கு வந்து நட்சத்திரப்படி பார்த்திங்கன்னா விசாக நட்சத்திரத்துக்கு 4ஆம் பாதம் 4ஆம் பாதத்தில் வந்து இருக்கும்போது சரியான உணவு இன்றைக்கி கிடைக்காது போல இருக்குது உங்களுக்கு. இன்றைக்கி வந்து லேட் மீல்ஸாக இருக்கலாம், வீட்டிலேயே சாப்பிட்றவங்களுக்கு கூட நீங்கள் லேட்டாக இருக்கலாம், வெளியில் போகிறீங்க அவங்களுக்கு பிடிச்ச உணவு கிடைக்கிறது கஷ்டம். அது கொஞ்சம் பார்த்துக்கங்க. அனுஷ நட்சத்திரம் 4 பாதமும் அவங்களுக்கு வந்து விருந்தினர் வருகை, உறவினர், நண்பர்கள் இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறாங்க. எல்லா முயற்சிகளும் வெற்றி அடைய போகுது. இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லான டே இன்றைக்கி. கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி ரொம்ப அருமையாக இருக்குது. கேளிக்கை வினோதங்கள் இது மாதிரி போய் ஜாலியாக இருப்பீங்க. நல்லா அதாவது உங்களுடைய வருமானம் இன்றைக்கி அதிகமாகும். லாபச் செயல்கள் ஜாஸ்தி. செய்தொழில் வியாபாரங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். மொத்தத்தில் இவங்களுக்கு வந்து 75லேருந்து 80% நல்ல பலன்களை சொல்லலாம். சார் சந்திராஷ்டமம் நல்ல பலன்கள்ங்களா? நட்சத்திர பிரகாரம் பார்த்தா பின்னால் வர 2 நட்சத்திரம் நல்லா இருக்கே. முதல் நட்சத்திரம் மட்டும் தானே சுமாராக இருக்குது. அதனால் நட்சத்திர பலன் பிரகாரம் பார்த்திங்கன்னா நல்ல பலன்கள் நிச்சயமாக இருக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போகிற ராசி தனுசு ராசி. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி 7ஆம் இடத்தில் சந்திரன் 7ல் இருக்கும் பொழுது திருமண முயற்சிகள் கைகூடும். கல்யாணம் சம்மந்தமாக பார்த்துருப்பீங்க, போய் பார்த்துட்டு வருவீங்க, பொண்ணை பார்த்துட்டு வருவீங்க, இல்லை அவங்க வந்து பார்த்துருப்பாங்க, பொண்ணை வந்து நம்ம வீட்டில் பார்த்துருப்பாங்க. அதெல்லாம் வந்து இன்றைக்கி நல்ல பலன்களை நிச்சயமாக தரப்போகிறது. அவங்ககிட்டே நல்ல செய்திகள் வரப்போகுது. இந்த காலத்தில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, பெண்ணுக்கு மாப்பிள்ளை அமைகிறத விட மாப்பிள்ளைக்கு பெண் அமைகிறது தான் இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த மாதிரியான நாள் ஆயிடுச்சு. இப்போது கண்டிஷன்ஸ் மாப்பிள்ளை வீட்டில் போட்டது போக பொண்ணு வீட்டில் போடுறாங்க. அது மாதிரி ஒரு நல்ல செய்திகள் இன்றைக்கி தனுசு ராசிக்காரர்களும் வீடு தேடி வரப்போகுது. திருமணம் சம்மந்தமாக மட்டும் இல்லை, வேலை வாய்ப்பிலையும் சரி, தொழில் வாய்ப்பிலையும் சரி, பேங்க்கில் ஒரு லோன் எதிர்பார்த்துருப்பீங்க, அது ஓகே ஆகும். வேறு ஒரு நல்ல செய்திகள் நிச்சயமாக வர வாய்ப்புகள் இன்றைக்கி நல்லா இருக்குது. மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வந்து சங்கீதத்தில் ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்கும். சில குழந்தைங்களை வந்து இந்த சங்கீதத்தில் சேர்த்து விடலாம், நல்லா பாடுதுங்க அப்படின்னா அது மாதிரியான ஒரு நல்ல செயல்களை இன்றைக்கி செய்யலாம். இதிலே இருக்கக்கூடிய பூராட நட்சத்திரம் வந்து இன்றைக்கி ரொம்பவும் சிக்கனமாக இருக்க வேண்டிய நாள். பேக்கெட்டை கையில் வச்சுட்டு பேக்கெட்டில் வந்து கை வச்சுக்கிட்டே தான் போகணும். ஏன்னா அவ்வளோ செலவாகும். வீண் செலவு பண்ணாதீங்க. சிக்கனமாக இருக்க வேண்டிய முக்கியமான நாள். வீண் செலவுனா எல்லாமே வீண் செலவு தான் சார். தேவையில்லாத செலவை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. உத்திராட நட்சத்திரம் முதல் பாதம். இன்றைக்கி என்னென்னா உங்களுக்கு கொஞ்சம் தலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், தலைவலியாக இருக்கலாம், மைக்ரேன் தலைவலினும் ஒத்தத்தலினுங்க, அந்த மாதிரி தலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம். முடி சம்மந்தப்பட்ட இந்த மாதிரியான ஒரு மருத்துவம் பார்க்க போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அது கரெக்டு தானா, செய்யலாமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பணத்தை போய் நீங்கள் கொடுக்கலாம். அப்படிப்பட்ட ஆராய்ந்து தலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு செய்ய வேண்டிய முக்கியமான நாள். ஆக மொத்தம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி 80% நல்ல பலன்களை நிச்சயமாக சொல்லலாம். அடுத்தது நம்ம பார்க்குற ராசி மகர ராசி. மகர ராசி வந்து 7 சனி முடியாமல் இருக்காங்க. பாத சனி நடக்குது. ஆனாலும் அந்த சனி வந்து இவங்களுக்கு அதிபதிங்கிறதுனால அது 2வது ஸ்தானம். பாத சனி வந்து ராசிக்கு 2வது ஸ்தானம். தன வரவெல்லாம் நல்லாயிருக்கும். வரலன்னு சொன்னீங்கன்னா அது போய் ராசிக்கு 5ஆம் வீட்டில் குரு வேறு சார். குரு 5ல் இருக்கும்போது பஞ்சம் எல்லாம் பறந்து போகும். உங்களுடைய கஷ்டங்கள்லாம் தீர்ந்துருச்சு. கிட்டத்தட்ட இந்த 2.5 வருஷமாக 2.5 அந்த 7 சனி ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 7 வருஷமாகவே உங்களுக்கு நல்லா இல்லை. எதை தொட்டாலும் நஷ்டம். அதெல்லாம் இனிமேல் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய கிரக மாற்றங்கள்லாம் நல்லா இருக்குது. வரப்போகிற கிரக மாற்றங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுலேயுமே 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால ராசிக்கு வெளிநாடு போகக்கூடிய ஒரு நல்ல அருமையான வாய்ப்புகள் இருக்குது. சந்திரன் வேறு உங்களுக்கு இன்றைக்கி 6ஆம் இடத்துல இருக்கார். நோய் நொடிகள் தீரும், கடன்கள் தீரத்துக்குண்டான வழிவகைகள் கிடைக்கும். வழக்கு ஏதாவது கோர்ட்டு கேஸுன்னு இருந்ததுன்னா அது ஒரு நல்ல முடிவுக்கு வரும். உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4 பாதக்காரங்களுக்கு வீண் சச்சரவுகள் அக்கம் பக்கத்தில் வரலாம். அது கார் பார்க்கிங்கில் ஆரம்பித்து குப்பை கொட்டுறதுல எதில் வேணால் பிரச்சனை வரலாம் தான். இந்த மாதிரி பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனை வர்றதுக்குண்டான ரீசனே கிடையாது. எதில் வேணால் வரலாம். அப்படிப்பட்ட வீண் சச்சரவான நாள். அதனால் என்ன பண்ணலாம்? மேக்ஸிமம் பேச்சை குறை அப்படின்னு பேச்சை குறைக்கலாம். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் பணமுடையினால் கஷ்டப்படுவீங்க. ஏன்னா இது வந்து அட்மிஷன் பீரியடு. அதனால் அந்த பணமுடை அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் இன்றைக்கி உங்களுக்கு வரலாம். அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் தான் நல்லாயிருக்கு. நண்பர்கள் உறவினர்கள் வருகை இருக்குது. அவங்களோட சேர்ந்து ஜாலியாக இருக்க போகிறீங்க, விருந்து சாப்பிட போகிறீங்க. ரொம்ப அருமையான நல்ல நாள். ஆக மொத்தம் மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி 85% நல்ல பலன்களை நிச்சயமாக சொல்லலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிற ராசி கும்பராசி. கும்பராசிக்காரர்கள் கொஞ்சம் மூடி டைப்பாக இருப்பாங்க. டக்குன்னு யாரோடும் பழக மாட்டாங்க, பேச மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க. அமைதியான ஒரு மக்கள். கும்பராசிக்காரர்களோட பழகிறது ரொம்ப கஷ்டம். என்னென்னா என்ன கேட்ட கேள்விக்கு பதில் அப்படி தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட இவங்களுக்கு வந்து சந்திரன் 5ஆம் இடத்துல இருக்குது. சந்திரன் 5ல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுடைய
ரொட்டீன் ஒர்க்கெல்லாம் கரெக்டாக இருக்கும். நீங்கள் புதுசாக ஏதாவது ஒன்று செய்யலாம், போய் பார்க்கலாம் அப்படிங்கிற முயற்சிகள் இன்னைக்கு கொஞ்சம் பேக் அடிக்கும். சரியான ஒரு சக்ஸஸ் ரேட் இருக்காதுன்னு சொல்லலாம். அதனால் புதிய முயற்சிகள் எதையும் இன்றைக்கி பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஆனாலும் நட்சத்திர பலன் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நண்பர்கள் எல்லாம் சேரும், புதுசாக வந்து சேருவாங்க. அப்படி சேர்ந்தாங்கன்னா அதை வந்து ஆராய்ச்சி பண்ணி, ஏற்கனவே இவங்ககிட்ட நெருங்கிறது கஷ்டம், இருந்தாலும் இவங்களுடைய ஆராய்ச்சியில் அவங்க பாஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா நல்ல நண்பர்களாக இருப்பாங்க. சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வீண் அலைச்சல் இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்துக்காக இன்றைக்கி வெற்றி அடைந்தே தீர்றது, முயற்சியுடையார் அப்படின்ற ஒரு பழமொழியெல்லாம் கிளம்ப வச்சுட்டு நீங்கள் கிளம்புனீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு வீண் அலைச்சல்ங்கிற வார்த்தை தான் மிஞ்சும். அதனால் முயற்சிகளை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது, முக்கியமான நாள். அடுத்ததாக வந்து புரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள் இருக்குது. இன்றைக்கி வந்து இவங்களுக்கு வந்து கொஞ்சம் வினோதமான பலன்னு சொல்லலாம். பெண்களுடன் ஆர்கியூமெண்ட்டு கூடாது. அது வீட்டில் இருக்க பெண்களாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், அலுவலக பெண்களாக இருக்கட்டும், அலுவலக மேலதிகாரிகளாக இருக்கட்டும், பெண்களோட வீண் விவாதம் கூடாது. ஏன்னா பெண்களை ஜெயிக்க முடியாதுங்கிறது அது வேறு விஷயம். இருந்தாலும் ஆர்கியூ பண்ணி கெட்ட பேர் சேர்த்துக்க வேண்டாமே. ஆக மொத்தம் கும்பராசிக்காரர்களுக்கு 65லேருந்து 70% நல்ல பலன்களை நிச்சயமாக சொல்லலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ராசி மீனராசி. மீனராசி மீன் போல் வாழ்பவர்கள். மீன் தொட்டியில் எப்படி இருக்குதோ அதேமாதிரி தான் தன்னுடைய குட்டியோடு எப்படி சுற்றி சுற்றி வரும். செல்ஃபிஷ் ஃபெலோன்னு சில பேர் சொல்லுவாங்க. செல்ஃபிஷ் கிடையாது சார், அவங்கவுங்க குடும்பத்தை அவங்கவுங்க நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க. அதை வந்து செல்ஃபிஷ்னு சொல்ல முடியாது. ஆனால் பிறருடைய தோற்றத்திற்கு மீனராசிக்காரர்கள் சுயநலமிக்கவாக தெரிவாங்க. அப்படிப்பட்ட இவங்களுக்கு வந்து 4ஆம் இடத்துல சந்திரன். சந்திரன் 4ல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் குறைக்கலாமோ. கெட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேண்டாம் சார். கெட்ட ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டுங்க. ஏன்னா அவங்க செய்கிற நல்லது கெட்டதுகள் உங்களுக்கு மேலே வந்து சேரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. மேலும் வந்து உங்களுக்கு கேது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேர் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்குது. அப்படி 7ஆம் இடத்துல இருக்கும்போது என்னங்கன்னா தேவையில்லாத நோய்கள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. மனைவியோட சில பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. மீனராசிக்காரர்களுடைய ஒய்ஃபோட நிச்சயமாக வந்து ஆண்களுக்கு பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. கேது இருக்கிறதுனால விநாயகர் வழிபாடு நல்ல பலன்களை நிச்சயமாக தரப்போகிறது. புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு ஒரு நல்ல செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஒரு பொருள் காணாத போயிடுச்சு. அது எந்த இதுவாக இருக்கலாம், பழைய செயினாக இருக்கலாம், பழைய வெள்ளி செயினாக இருக்கலாம், தங்க செயினாக கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட அந்த முக்கியமான பொருள் வந்து இன்றைக்கி உங்களுக்கு திரும்பி கிடைக்க போகிறது. உத்திரட்டாதி நட்சத்திரம் 4 பாதமும் மீனராசியில் வருது. ஆனால் எந்த காரியத்தை எடுத்திங்கனாலும் சக்ஸஸ், வெற்றி 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 மட்டும்தான். நல்ல ஹார்ட் ஒர்க் நல்லா பண்ணக்கூடிய ஒரு ஆள். எங்களுக்கு உத்திரட்டாதி நட்சத்திரங்கள் உழைப்பதற்கு அஞ்சாத சனியோட ஆதிக்கத்தில் இருக்கவங்க. அப்படிப்பட்ட இவங்களுக்கு வந்து இன்றைக்கி விருந்து, சாப்பாடு, போக்குவரத்து எல்லாமே நல்லா இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு செய்தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்க போகிறது. நல்ல செய்தி இந்த ராசியில் இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தேடி வரப்போகுது. அது எந்த செய்தியாகவும் இருக்கலாம். அதாவது பிஸ்னஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணணும் சார், வெளிநாடு கொண்டு போகணும், அந்த மாதிரியான முயற்சிகள் பண்ணிகிட்டு இருக்கிறேன், அது நல்ல செய்தி வரும். அதுமாதிரி ரொம்ப அருமையான நல்ல நாள்னு சொல்லலாம். ஆக மொத்தம் மீனராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அருமையான நல்ல நாள். 75% நல்ல பலன்களை நிச்சயமாக சொல்லலாம். இதுவரை 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை சுருக்கமாக பார்த்தோம். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.